ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான டிஷ், நாட்டுக்கோழி வச்சு சிம்பிளாக ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. இது வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 kg மட்டும் நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகு, தேவையான அளவுக்கு ஜீரகம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளவே தான். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம், கடலெண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வரமிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பொரியட்டும். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல, இவ்வளவே தான். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே அந்த ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலேயே. நம்மளுக்கு நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து குக்கர்லாம் வைக்க போகிறதில்ல, இப்படியே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும். பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு ஒரு 2 நிமிஷம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கறினோடனே உப்பு நிறையா போட்டுறாதீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அது நல்லா தண்ணி சுண்டு வரப்போ நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் நல்லாவே எடுக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் நான் போடுறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. எப்போவுமே வந்து நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, வேக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள். இவ்வளோதான். சிக்கன் வந்து ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வேண்டாம். இதுவே வந்து நல்லா வெந்து நல்லா இந்த தண்ணி நல்லா சுண்டிரும். சுண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நல்லா அந்த சிக்கன் அப்சர்வ் பண்ணி, இது இவ்வளோதான் மசாலா, இவ்வளோதான். இதை வந்து நல்லா சுண்டினதுக்கப்புறமா எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மூடி வச்சு இதை நல்லா வேக விட போகிறோம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணி அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கிளறி விடுங்க. அது வேகிறதுக்குள்ளாட்டி ஒரு 2-3 தடவையாவது எடுத்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
திருப்பி நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ வேகட்டும். இது நல்லா கடைசியாக வெந்து முடித்தோடனே எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த தண்ணியெலாம் சுண்டி வந்துடும். எண்ணெய் நல்லா மேலே வந்து திரண்டு வரும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாட்டி தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெப்பர் இதில் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உப்பு கறி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.